ஏன்னா சாதாரணமா நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு அடிப்படையான ஒரு நல்ல ஒரு மெமரி, நல்ல ஒரு மனப்பாட சக்தி இருக்குது, நம்மளால வாசிக்க முடியும் அப்படின்னாக்கா இது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட், ஒரு கூடுதலான ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும் போனிக்ஸ் படிக்கிறது, இங்கிலீஷ்ல ஈஸியா சரளமா ரீட் பண்றதுக்கு. ஆனால் நம்மளுக்கு ஒருவேளை லேர்னிங் டிசபிலிட்டி, கற்றல் குறைபாடு திறன் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாலோ, இல்ல நம்ம குழந்தைகளுக்கு இருந்தது அப்படின்னாலோ, இந்த போனிக்ஸ் இருக்கு இல்லையா, அது அடிப்படைங்க, அது ரொம்ப முக்கியம், அத்தியாவசியம். அதை நிச்சயமா அந்த குழந்தை கத்துக்கிட்டாதான் அதனால எல்லா இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் ஈஸியா ரீட் பண்ண முடியும். கற்றல் குறைபாடா சிச்சோ அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இப்போ அதை குறித்து பல நல்ல ஒரு தாட்ஸ் எல்லாமே மக்களுக்கு வந்துருச்சு, அவேர்னஸ் வந்துருச்சு. கற்றல் குறைபாடு அப்படி குறை அப்படின்றத சொல்றதை விட அது என்ன தெரியுமா, ஆக்சுவலா ஒன்றும் கிடையாது. சாதாரண பசங்க மெமரி, ஞாபக சக்தி நிறைய இருக்கும், திங்கிங், புதுசா யோசிக்கிறது கம்மியா இருக்கும். பொதுவா நாம எல்லாரும் அந்த மாதிரி தான் இருப்போம். பட் இந்த கற்றல் குறைபாடு திறன் கம்மியா இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அதாவது டிஸ்லெக்சியா, ADHD அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டிஸ்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல இப்போ, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு மெமரி, மனப்பாட சக்தி தான் கம்மியா இருக்குமே ஒழிய திங்கிங் பவர் ஜாஸ்தி இருக்கும். அவங்க குறைபாடுள்ள குழந்தைகள் கிடையாது, வித்தியாசமாக படிக்கக்கூடிய குழந்தைகள், டிஃபரெண்ட் லேர்னர்ஸ் அப்படின்னு தான் நாம அவர்களை சொல்லணும். அவர்களுக்கு இந்த போனிக்ஸ் ஒரு வரப்பிரசாதம். அது இல்லாம அவங்கனால இந்த குறிப்பிட்ட இந்த இங்கிலீஷ் மொழியை ஈஸியா ரீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன்.